அதிகாலை நேரம், பால்காரன் மணி அடிச்சிட்டு போற சத்தம், நம்மளை எழுப்புற அம்மாவோட குரல், இதையெல்லாம் தாண்டி அலார ஒலி. அட அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா, இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கலாமே அப்படின்னு 5 நிமிஷமா கடந்து ஸ்கூலுக்கு போற நேரமே வந்துடும். இது நமக்கான நேரம் பசங்களா? தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண் குறையுதுன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமோ பாடங்களை பத்தின சந்தேகங்களோ இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 8938888277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே வீடியோவாகவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோடு ஆர்வத்தையும் இணைச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம், உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். தமிழ் மீடியம் படிக்கிற நாங்க இங்கிலீஷ் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கணும்னா என்னென்ன தவறெல்லாம் தவிர்க்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர்க்க நாங்க என்ன செய்யணும்? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, எல்லாருமே செய்யக்கூடிய பரவலான சிறு சிறு பிழைகளை தவிர்த்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம சென்டென்ஸ் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஸ்மால் லெட்டர் போட்டு நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதை கட்டாயமா தவிர்க்கணும். எப்பவுமே வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வாக்கியத்தின் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நிச்சயமா அந்த முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். உதாரணமா Shelley found a wounded dog முடிச்ச உடனே அடுத்தது he nursed it. இப்ப ஷெல்லில எஸ் கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஃபுல் ஸ்டாப் முடிஞ்ச உடனே ஹீங்கிறது நிறைய பேர் என்ன செய்யணும், தொடர்ந்து எழுதுறா ஹீ ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதுறீங்க. அது ஒரு தவறான முன்னுதாரணம். அது மாதிரி எழுதக்கூடாது. மார்க் குறைஞ்சு போறதுக்கு காரணமே இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் சரியா யூஸ் பண்ணாத. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் நவுன் எப்பவுமே வரும்பொழுது அது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான். உதாரணமா நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ், நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ், டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எங்க வந்தாலும் அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்லிங்கிறது கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்கோம். ஷெல்லி ஃபவுண்ட் a wounded dog, he nursed it and named it Goldie ன்னு எழுதுறீங்க. இப்ப நிறைய பேர் என்ன செய்றீங்க, இந்த கோல்டிங்கிறது ப்ராப்பர் நவுன் அங்க எழுதும் போது நிறைய ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதிட்டீங்க. தவறான காரியம். இது கேபிட்டல் லெட்டர்ல தான் போடணும். ஸ்மால் லெட்டர் போட்டு இப்படி எழுதக்கூடாது. அதே மாதிரி இப்ப உதாரணமா பாருங்க, குமார் வாஸ் லிவிங் இன் ஏ கம்ஃபர்டபுள் அபார்ட்மெண்ட் இன் நியூயார்க் இருக்கு. உதாரணமா அந்த நியூயார்க்ங்கிறது நியூயார்க் ஆக்சுவலா நேம் ஆஃப் த பிளேஸ். அது என் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். நிறைய பேர் என்ன செய்யணும், ஸ்மால் லெட்டர்ல போறீங்க. அதனால நேம் ஆஃப் த பர்சன்ஸ், நேம் ஆஃப் த பிளேசஸ் எல்லாம் வரும்போது அதை கட்டாயமா கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்றீங்க. அது ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினட் ஆர்டிகல், ஏ அண்ட் டி இருக்கு இல்லையா. அதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா த ஷெல்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நேம் ஆஃப் த பர்சனுக்கு முன்னாடி டி வரக்கூடாது. த ஷெல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி he named it and he nursed it and named it the Goldie ன்னு எழுதலாம். ப்ராப்பர் நவுன் வரும்போது முன்னாடி நிச்சயமா டெஃபினட் ஆர்டிகல் வரக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரோனவுன்ல எழுதுறீங்க இல்லையா, ப்ரோனவுன்ல ஐங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஐங்கிற லெட்டர் எங்க வந்தாலும் கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். இப்போ உதாரணமா I told him that I would bring my camera the next day இருக்குன்னா அந்த ஐ ஃப்ரண்ட்ல வரும்போது கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். I told him that I would. இடையில வரக்கூடிய ஐ கூட நீங்க கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ப்ரோனவுன்ல அந்த ஐ மட்டும் எங்க வந்தாலும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அதை நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதுறீங்க. அது மாதிரி எழுதக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதும் போதும் ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில கேப் விடணும், சஃபிஷியன்ட் கேப் விடணும். ஆனா நிறைய பேர் அதை விடுறது இல்ல.
தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரே வேர்டு மாதிரி இருக்கும், ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியாது, ஒரே வேர்டு மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி வேர்ட்ஸ். அந்த வேர்டுக்கு இடையில சஃபிஷியன்ட் கேப் விட்டு எழுதணும். அந்த கேப்பை கட்டாயமா நம்ம விட்டு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நான் வெர்பல் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். நான் வெர்பல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா பை டயக்ராம் இருக்கும், பார் டயக்ராம் இருக்கும், அடுத்தது ரோட் மேப் இருக்கும். இதுக்கு நம்ம படத்தை வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அந்த படங்களை நீங்க வரையக்கூடாது. பை டயக்ராம் படம் வட்ட வரைபடம் வரைகிறது, இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பை டயக்ராம் போடவே கூடாது. பை டயக்ராம், பார் டயக்ராம், ரோட் மேப் போடாம அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் மட்டும் தான் எழுதணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டயக்ராம் போட்டுட்டு இருக்கீங்க, அது தவறான காரியம். அதே மாதிரி பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, வினாத்தாள்ல வந்து விடைகள் எழுதக்கூடாது. தேர்வு மையத்துல விடைத்தாள்ல வினாக்கள் எழுதக்கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, வினாக்களை எழுதி விடை எழுதுறீங்க, அதை தவிர்க்க வேண்டும். அதுக்குரிய வினா எண்ணை மட்டும் போட்டு விடை எழுதினால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு கமா போடுறது, ஃபுல் ஸ்டாப் போடுறது, இதெல்லாம் வந்து உங்க இஷ்டத்துக்குலாம் போடக்கூடாது. அந்த இதை என்ன பங்க்சுவல் மார்க்ஸ் கரெக்டா என்னவோ, இப்ப சென்டென்ஸ் முடியுதுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது கண்டினியூ ஆகுதுன்னா கமா போட்டு அதை கண்டினியூ பண்ணணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் நம்பர் இருக்கோ அதை தான் போடணும். யூ ஷுட் நாட் கிவ் யுவர் ஓன் கொஸ்டின் நம்பர். நிறைய பேர் 1 to 50 இவனையே கொடுத்துட்டு இருக்க. 50வது கொஸ்டின் முன்னாடி எழுதிருப்பேன், அதுக்கு 4 எண்டு போட்டிருப்பேன். 4வது கொஸ்டின் கடைசியில் எழுது 50ன்னு போட்டிருப்பேன். அது மாதிரிலாம் போடக்கூடாது. கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து வாட் எவர் த கொஸ்டின் நம்பர்ஸ் யூ ஃபைண்ட் இன் த கொஸ்டின் பேப்பர், அதை தான் நீங்க வரிசையா எழுதிட்டு வரணும். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை தான் போடணுமே தவிர நீங்களே ஒரு கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வொக்காபுலரி இருக்கும், சம்பந்தப்பட்ட அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். நெக்ஸ்ட் கிராமர் சம்பந்தப்பட்ட இருக்கும். நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா செக்ஷன் ஏவும் செக்ஷன் பியும் ஒன்னா மிங்கிள் பண்ணி எழுதுறீங்க. அது மாதிரி எழுதக்கூடாது. செக்ஷன் ஏ தனியா இருக்கணும், செக்ஷன் பி தனியா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்ல வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் ஏ டாக்டர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து கொஸ்டின் டேக் வந்து ஆம் ஐ ஆன்சர். அந்த ஆம் ஐ மட்டும் நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதினா உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ஆனா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் ஏ டாக்டர் ஆம் ஐன்னு எழுதிட்டு அதை அண்டர்லைன் பண்ணாம ஹைலைட் பண்ணாம விட்டுறீங்க. அதனால மார்க் பறி போயிடுது. அதனால அன்பு மாணவர்களை நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு பள்ளியிலையும் பாத்தீங்கன்னா அனுபவமுள்ள ஆசிரியர்கள் அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்க என்ன செய்யணும், அச்சமில்லாமல் தேர்வுக்கு உங்களை தயார் செய்து தேர்வில் வெற்றி நிச்சயம். படிக்க போறேன்னு உங்களை சுத்திலும் புத்தகங்களை பரப்பி வச்சுப்பீங்களா? அப்ப உங்களுக்குள்ள சின்ன சோம்பேறித்தனமோ இல்ல எந்த பாடத்தை முதல்ல படிக்கலாம்னு குழப்பமோ இருக்குன்னு அர்த்தம். படிக்க போறதுக்கு முன்னாடி தெளிவா திட்டமிட்டு படிக்க தொடங்குங்க பசங்களா. எனக்கு வந்து முதல் தாள்லயும் இரண்டாம் தாள்ல வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. முதல் தாள் வந்து கஷ்டமா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிடுறோம். ஆனா 2வது தாள் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தாலும் எங்களால சீக்கிரமா முடிக்க முடியறது இல்ல. அதனால வந்து இந்த கடிதம் கட்டுரையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அதை வந்து எப்படி சீக்கிரமா முடிக்கிறது, டைம் சேவ் பண்றதை பத்தி கொஞ்சம் இன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். நேரத்தை விரயம் செய்வது எதனால் என்றால் கட்டுரைக்கும் கதை பகுதியை எழுதுவதற்காகவும் தான். அப்பகுதியை மிக சுருக்கமாக சிறு தலைப்பிட்டு துணை தலைப்பிட்டு சிறப்பாக எழுதினால் முன்னுரை, முடிவுரை, சிறு தலைப்புகள், அந்த துணை தலைப்புகளை முன்கூட்டியே முடிவு செய்து அவர்கள் சிறப்பாக முடிவெடுத்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக நேரம் விரயம் செல்ல வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முன்கூட்டியே தன்னுடைய கருத்துக்களை முடிவு செய்ய வேண்டும். கதை பகுதியில் தன்னுடைய துணை தலைப்புகளை முன்னுரை முடிவுரையோடு ஆசிரியர் குறிப்பிட்டபடி கருத்துக்களை கூறி முக்கிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான கொட்டேஷன் வேர்ட்ஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அதன்படி முக்கிய எடுத்துக்காட்டு, திருக்குறள் போன்ற எடுத்துக்காட்டுகளை கூறி சுருக்கமாக முடிக்க வேண்டும். துணை தலைப்பும் அதிகமான துணை தலைப்புகள் இல்லாமல் 5 முதல் 6, 7 தலைப்புகள் இருந்தால் போதுமானது. முன்னுரை, முடிவுரை ஆகிய கருத்துக்கள் இருந்தால் போதுமானது. அந்த முன்னுரையும் மிக சுருக்கமாகவும் முடிவுரையும் மிக சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். அதிலும் நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. கட்டுரை பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள துணை தலைப்புகளை மட்டும் எழுதினால் போதும். அதற்கு குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை, முடிவுரை எழுதினால் போதுமானது. அதற்கு மீறிய தலைப்புகளை கொடுத்து அதற்கான நேரத்தை விரயம் செய்ய வேண்டாம். படிக்க உட்கார்ந்ததும் உங்களையும் அறியாம உங்க விரல் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு புத்தகத்தோட நுனிய மடக்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்தா மனச ஒருநிலைப்படுத்துறதுல கவனத்தை செலுத்தணும்னு அர்த்தம் பசங்களா. I have one doubt. In 2 mark question, please explain phototropism and geotropism movement of mimosa.
ஓகே, தொட்டால் சிறுங்கி செடியை நம்ம தொடும் பொழுது அந்த இலைகள் வந்து சுருங்கி போயிடுது. அதுக்கு காரணம் அந்த இலைக்கு அனுப்பப்படுகிற பாரன்கைமா செல்ஸ், பாரன்கைமா திசுக்கள் மூலமா அனுப்பப்படுற அந்த நீரானது லீஃப் பேஸ்லேயே நம்ம டச் பண்ணும்பொழுது லீஃப் பேஸ்லேயே நின்றுடுது. அந்த வளைந்த பகுதி லீஃபோட அடிப்பகுதியிலேயே நின்றுறதுனால அந்த வாட்டர் வந்து அதோட வாட்டர் மூமெண்ட் வந்து வாட்டரோட ஓட்டம் வந்து தடைப்படுறதுனால அந்த இலைகள் வந்து சுருங்கி மூடிக்கொள்ளுது. அப்புறம் மறுபடியும் அந்த நீர் வந்து அந்த இலைகளுக்கு போகும் பொழுது பழைய நிலைக்கு அடையும். படிக்கிறதுக்கு திட்டமிடுறதும் அதை அப்படியே செயல்படுத்துறதும் சிரமம் தான். ஆனா அப்படி சிரமத்தை அசாதாரணமா கடந்த பல பிள்ளைகள் முழு மதிப்பெண்களை வாங்கி இருக்காங்க. திட்டமிட்டு படிக்கிறது முக்கியம்னா அதை விட அப்படியே செயல்படுத்துறதும் ரொம்பவே முக்கியம். 12th பயோமேக்ஸ் குரூப் படிக்கிறேன். இப்போ 4th சாப்டர்லாம் போடும்போது அதில் வர 10 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எப்படி ஈஸியாக போறதுன்னு தெரியும். இப்போ பவானி சங்கர் வந்து என்ன டவுட் கேட்டார் அப்படின்னா 4th சாப்டர் 10 மார்க்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ 4th சாப்டர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து கஷ்டமே கிடையாது. இப்போ பேரபோலா, எலிப்ஸ், இன்னொன்னு ஹைப்பர்போலா. இப்போ இங்க பேரபோலான்னு பார்க்கும்போது அதுல உங்களுக்கு வந்து 4 டைப் வருது. அதே மாதிரி எலிப்ஸ்ல 2. நீங்க இதெல்லாம் வந்து இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது வந்து கஷ்டமாவே தெரியாது உனக்கு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ல வந்து லேடர் ப்ராப்ளம் வந்து உனக்கு புக்ல பார்க்கும்போது நிறைய பேர் அது என்ன பண்றீங்கன்னா அது ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு சொல்லி இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் அப்படியே விட்டுறாங்க. இப்போ அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ladder of length 15 meter moves with its ends always touching the vertical wall and the horizontal floor. Determine the equation of the locus of the point P on the ladder which is 6 meters from the end of the ladder in contact with the floor. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு வந்து புக்ல ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த்தியா இருக்குது. அது நிறைய பேர் நீங்க வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஹரிசான்டல் ஃப்ளோர் லேடர் வந்து அதோட 2 எண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோரை டச் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு எண்ட் வந்து வால் டச் பண்ணிருக்கு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் லென்த் இதை ஏபின்னு எடுத்தீங்கன்னா டோட்டல் லென்த் வந்து 15 மீட்டர்ஸ். இப்போ ஃப்ளோர்ல இருந்து 6 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, பீன்ற பாயிண்ட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து உனக்கு வந்து இதனுடைய எக்ஸ் வேல்யூ y வேல்யூன்னு பார்க்கும்போது இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா x1. அப்ப இங்க y1னா இதுவும் என்ன இருக்கும் y1. இப்போ இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கங்க D E. அப்ப இங்க Pங்கிற பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகும்போது அதனுடைய பாத்தோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்க பார்க்கும்போது இந்த 2 ஆங்கிளுமே அதாவது BPE அப்படிங்கிற ஆங்கிளும் PADங்கிற ஆங்கிள் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஒரே லைன்ல பேஸ் பண்ணிருக்கு. அப்ப எப்படி இருக்கும் உனக்கு இது ரெண்டும் பேரலலா இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா சொல்யூஷன்ல ஆங்கிள் BPE is equal to angle PAD is equal to theta. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள் PBE. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இந்த cos theta கண்டுபிடிக்கிறீங்க. cos theta ஃபார்முலா என்னது adjacent side by hypotenuse. இப்போ adjacent sideங்கிறது இங்க என்னதுன்னா x1. தீட்டாக்கு adjacent side x1 by hypotenuseங்கிறப்ப இங்க 6 மீட்டர்ஸ்னா இங்க எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும் டோட்டல் அந்த லேடரோட லென்த் வந்து 15 மீட்டர்ஸ். இப்போ இங்க 6 மீட்டர்ஸ்னா கண்டிப்பா PB உடைய லென்த் வந்து 9 மீட்டர்ஸ் இருக்கும். அப்ப இந்த ஹைபோட்டனஸ் உடைய லென்த் வந்து 9. இப்போ அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள் PDA. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல sin theta. sin theta is equal to opposite side by hypotenuse. இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து y1. இப்போ y1 by hypotenuse இங்க லென்த் எவ்வளவு 6 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 6. இப்போ உனக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரியில என்னதுன்னா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ cos தீட்டா உனக்கு தெரியும் x1 by 9. இப்போ cos ஸ்கொயர் தீட்டான்றதுனால x1 by 9 ஹோல் ஸ்கொயர்.
பிளஸ் சைன் தீட்டா y1/6 இருக்கு. இப்போ y1/6 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஹோல் ஸ்கொயர்ன்றனால ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ x1 ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர்ன்றது 81 பிளஸ் அடுத்தது y1 ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு 1. இப்போ இதனோட லோகஸ் ஆஃப் பாயிண்ட் P இஸ் x ஸ்கொயர் பை 81 பிளஸ் y ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல? I have one doubt. In 2 mark questions regarding kidney, 4 options given, one answer enough means. கிட்னி சம்பந்தம் ஒரு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் வருது. அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்டிஃபை ஆல்சோ த அனதர் கொஸ்டின் கம் வித் தட். அதுக்கு இப்போ ஒரு ஆப்ஷனே இனஃப், அந்த கொஸ்டினுக்கு அந்த ஒரு ஆன்சரே இனஃப். ஆனால் 2 more points you may write. It's not nothing wrong. That answer is kidney is the main excretory organ of the human body. That we have to write. We may write. The second point you may write. It maintains the chemical composition of the blood. That you may write. It's nothing wrong. So you can get 2 marks. நான் வந்து ஹாஃப் இயர்லியிலும் ரிவிஷனும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி சென்டம் வாங்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னால் ஏன் சென்டம் மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, நான் சென்டம் மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த தம்பி கேட்டான். நல்ல கேள்வி. புக்குக்குள்ள இருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா புக்கை தரவு பண்ணணும், சென்டம் எடுக்கணும். நான் ஹை ஸ்கோரரா ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே படிக்கணும். செலக்டிவா நீங்க படிச்சீங்கன்னா அது நீங்க படிச்சதுல இருந்து வரல அப்படின்னு சொன்னா உங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், சென்டம் ஸ்கோர் பண்ணணும். நான் ஹை அச்சீவரா இருக்கணும்னு சொல்லும் போது புக்ல இருக்கிற வார்த்தைகளை தவிர வேற எந்த கேள்விகளையும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்க கட்டாயமா நீ இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிட்டீங்கன்னா புக்குக்குள்ள இருந்து என்ன மாதிரி ஒன் வேர்டு கொஸ்டின் கேட்க முடியும், பாசிபிளான கொஸ்டின், பாசிபிளான வார்த்தைகள் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த தடவை ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க இந்த ரிவிஷன்ல, டேஷ் இஸ் த வாட்ச் வேர்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கேட்டிருந்தாங்க. அது எஸ்ஏலே வருது. எஃபிஷியன்சி இஸ் த வாட்ச் வேர்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நீ அப்படி எழுதணும். டேஷ் ஆர் த கிங்ஸ் ஆஃப் த மாடர்ன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க புக்குக்குள்ள இருந்து செகண்ட் லெசன். கன்சியூமர் ஆர் த கிங்ஸ் ஆஃப் த மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இப்படி படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வேர்டெல்லாம் உள்ள இருந்து கேட்பாங்க. ஒன் வேர்ட், பாசிபிள் ஒன் வேர்டு. அப்ப லெசனையே நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு ஹை அச்சீவரா இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக்கு பேக்ல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கன்னா உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அதுல எந்த அந்த 3 லெசன்ல இருக்க எஸ்ஏயை நீங்க கட்டாயமா படிச்சிடணும். ஃபோர்த் லெசன், ஃபோர்த் எஸ்ஏ நீங்க எழுதணும். செக்ஷன் டி-ல வந்து 4 20 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க 4 20 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இது மூணுலயும் ஒரு எஸ்ஏ கேட்டுருவாங்க. ஃபோர்த் படிக்கும் போது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். அதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். எப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி அந்த கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி டைரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இது ரெண்டையுமே நீங்க வந்து நிறைய வேளையில ஒன்னோட ஒன்ன போட்டு குழப்பிக்குவீங்க. ரெண்டுமே டிஃபரெண்ட். நீங்க படிக்கும் போது ரெண்டையுமே தனித்தனியா படிச்சு நீங்க எழுதி பார்க்கணும். டிஃபரன்சஸ் படிக்கும் போதும் அதே மாதிரிதான் ஷேருக்கும் டிபெஞ்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி அதுல அந்த லெசன்லயே 4th 5th லெசன்லயே 3 டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க எதையுமே ஒமிட் பண்ணாம சென்டென்ஸ் ஸ்கோரர் எதையுமே ஒமிட் பண்ணாம கிட்டத்தட்ட நீங்க 4-5 லெசன்ஸ்ல உள்ள எஸ்ஏஸ் எல்லாம் தரவு பண்ணுங்க. பேராகிராஃப் கொஸ்டின் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி விட்டுட்டு செகண்ட் லெசன்ல உங்களுக்கு பேராகிராஃப் இல்ல. முதல் லெசன் 2, 6, 7, 8ல உள்ள பேராகிராஃப் நீங்க படிச்சுக்கங்க. 8 பேராகிராஃப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதுல 5 பேராகிராஃப்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஷார்ட் ஆன்சர்லாம் நீங்க நிறைய நீங்க எஸ்ஏல நீங்க தரவா இருந்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு அட்டெண்ட் பண்றது கஷ்டமாவே இருக்காது. என்ன வேலை செஞ்சாலும்
படிச்சுட்டு மட்டும் போகவே முடியக்கூடாது. அதை என்ன பண்ணுங்க, கட்டாயமா எழுதி எழுதி நீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சென்டம் கிடைக்கும். காமர்ஸ் வந்து எத்தனையோ பேர் சென்டம் எடுக்கிறாங்க, நம்மளாலேயும் என்ன செய்ய முடியும், சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். எப்ப நான் ஒன் வேர்டுல நிறைய பேர் 199 எடுத்து சென்டம் எடுக்க முடியல. காரணம்னா நீங்க புக்குக்குள்ள இருந்து நமக்கு கேக்குறாங்க, நீங்க அதையும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது. பாடங்களை ஆழ்ந்து கவனித்து அது பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு அது பற்றிய புதிய விவரங்களையும் திரட்டி முழு விவரங்களையும் சேகரித்து படிக்கிறது தான் ஆழ்ந்து படிப்பது. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அட ஆமாம் பசங்களா, நுனிப்புல் மேயறதுனா என்னன்னு படிக்கிறத மேலோட்டமா அப்படியே மனப்பாடம் பண்ணி அத பத்தின விவரங்களை கேட்டா திருன்னு முழிச்சிட்டு பதில் சொல்ல தெரியாம திணறினீங்கன்னா அததான் நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. நுனிப்புல் மேயிற மாட்டுக்கு அடிப்புல்லோட சத்து கிடைக்காம போகும்னு உதாரணமா சொல்லுவாங்க பெரியவங்க. ஆழ்ந்து படிக்கிறத வாடிக்கையா வச்சுக்கோங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.